ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. இல்லாதோர்க்கு ஒன்று கொடுத்தல் அதனால் புகழ் ஏற்பட வாழ்தல். இவை இரண்டும் தவிர உயிருக்கு ஊதியமானது வேறு எதுவும் இல்லை. வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். ஸ்ரீ காஞ்சிமகா பெரியவா அருளிய தெய்வத்தின் குரல். பாம்பு என்று அலறுபவனுக்கு பாம்பு மாலையை தனக்குள் விழுங்கிவிட்டது. அவன் பார்வையில் ஆதாரமாக இருப்பது பாம்பு. அஞ்ஞானம் நீங்கி இது பாம்பு அல்ல மாலைதான் என்று உணர்ந்து கொண்டவனுக்கு மாலை பாம்பை தன்னுள் மறைத்து விடுகிறது. மாலைதான் ஆதாரமாக தெரிகிறது. மாயையினால் மூடப்பட்டவன் பிரபஞ்சத்தை சத்தியம் என்று பார்த்தாலும் வாஸ்தவத்தில் பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக இருந்து தாங்குபவன் ஈஸ்வரன் தான். பிரபஞ்ச தோற்றத்தை ஞானத்தினால் விளக்கி அவ்வாறு அந்த பிரபஞ்ச தோற்றத்தை ஞானத்தினால் விளக்கிடபவனுக்கு இந்த உலகமே ஒரு மாயை அப்படின்னு அந்த ஞானம் ஒருவருக்கு வந்துவிட்டால் ஈஸ்வரனே எல்லாமாய் தானுமாய் தோன்றுகிறான். ஈஸ்வரனை தவிர வெறும் தோற்றமாக கூட பிரபஞ்சம் என்று எதுவுமே ஞானியின் நிர்விகல்ப சமாதியில் தெரியாது. எல்லாமே ஈஸ்வரன் தான். இந்த உலகமே மாயை தான். அந்த மாயை தோற்றம் ஏற்படுவது ஈஸ்வரன் தான் என்று ஞானிகள் அறிந்து விடுவார்கள். பிரபஞ்சம் என்றே ஒன்று இல்லாத போது அது ஈஸ்வரனிடத்தில் இருப்பதாகவோ அல்லது ஈஸ்வரன் அதனுள் இருப்பதாகவோ சொல்வதும் அபத்தம் தானே. அஞ்ஞான தசையில் உடம்பு, பிராணன், மனசு, அறிவு என்றெல்லாம் தெரிகின்றன. ஞானம் வந்தால் ஆத்மானந்தம் ஸ்மரிக்கிறது. ஞானம் வந்துட்டுனா நம்ம மனசுல ஒரு உண்மையான சந்தோஷம் ஏற்படும். இந்த பகவான் தான் நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த ஞானம் வந்துவிட்டால் ஆத்மானந்தம் வரும் பொழுது அந்த ஆத்ம சந்தோஷம் கிடைக்கும் பொழுது ஈஸ்வரனை பற்றி நாம் முழுவதும் உணர்வோம். அந்த உணர்வினை நாம் அடைவதற்கு இவற்றையெல்லாம் கடந்துதான் வர வேண்டும். இதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் முடிந்த முடிவான ஞான நிலையில் நின்று என்னிடத்திலும் பொருட்கள் இல்லை, நானும் பொருள்களிடத்தில் இல்லை என்று கூறிவிட்டார். இதன் அடுத்த பகுதியை நாளை காண்போம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.